வசந்த தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊர் பேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது என்னங்க ஊர் பேர் நிகழ்ச்சி, ஊருக்கு பேர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஊருக்கு உண்டான பெயர் காரணம் யாருக்கு தெரியாது. ஏன் வந்தது, எப்படி வந்தது, எப்போ வந்தது, எதுக்கு வந்தது என்பன போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லுவதுதான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் 3 ஊர்களுக்கு சென்று அந்த ஊர் மக்களிடம் உங்கள் ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது என்று கேட்டு அவர்கள் சொல்வதை நகைச்சுவைப்பட தொகுத்து வழங்குவதுதான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். எங்கே கூட நீங்களும் வர்றீங்க, நம்ம கூட வசந்த தொலைக்காட்சி படப்பிடிப்பு கூடர்கள் வராங்க. வரும்போது உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரு விடுகதை போட போகிறேன். அந்த விடுகதைக்கு உண்டான விடையை நீங்கள் நிகழ்ச்சி இறுதியில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா நான் சொல்கிறேன். விடுகதை தான் பிடிச்சிக்குங்க. தாளம் போடும் எழுத்து, தண்ணீருக்கு பகை எழுத்து, கடைக்கு போகும் எழுத்து, கண்ணியர்கள் விரும்பும் எழுத்து. மொத்தம் 4 எழுத்து இருக்கு இல்லையா? அதை நீங்கள் என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம்னா மதுரைக்கு அருகில் உள்ள நரசிங்கம்பட்டிங்கிற ஊருக்கு போகிறோம். பட்டினா தெரியுது, ஊர். ஊருக்கு வந்து பல பேர் இருக்குது. ஊர்னு சொல்லலாம், புலம்னு வரும், பட்டின்னு வரும், வேடுன்னு வரும், இப்படியெல்லாம் நிறையா. இது பட்டி. என்ன பட்டி? நரசிங்கம் பட்டி. நரவீரசிங்கம் என்பது தான் நரசிங்கம். நரசிங்கம்னா தெரியும் உங்களுக்கு, தூணை பிளந்துட்டு வெளியில் வந்ததில்ல. நரனா மனித உருவம், சிங்கம்னா சிங்கமுடைய முகம். மனிதனும் சிங்கமும் சேர்ந்தது நரசிங்கம். அதே தான் சிங்கத்தினுடைய வாய் இல்லை சிங்கத்தினுடைய முகம், மனிதனுடைய உடல். நரசிங்கம். நரசிம்மம், அதான் நரசிம்மம் தான் நரசிங்கம். சிம்மம்னா சிங்கம். சரி வாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம், உங்கள் ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு. அப்படின்னா நரசிங்க பெருமாள் கோயில், திருமால் கோயில் இங்கே இருக்கா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். இப்போ நம்ம வந்திருக்கிறது நரசிங்கப்பட்டி. இந்த நரசிங்கப்பட்டி பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த நரசிங்கப்பட்டி மக்கள்கிட்ட கேட்போம். ஐயா உங்கள் பேர்? என் பேர் காண்டீவன். காண்டீவன். உங்கள் பேர்? என் பேர் மலேசியன் சேகர். என் பேர் சுபாஷ். காலமேகம். செல்வம். சண்முகம். வெங்கடாச்சலம். ஓடையன் ஊராட்சி மன்ற தலைவர். ஓ, ஊராட்சி மன்ற தலைவர். ஐயா கிட்ட கேட்டால் க்ளீனாக அந்த நரசிங்கப்பட்டி பேர் வந்தது காரணம் தெரியும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நரசிங்கப்பட்டி அப்படின்ற பேர் வந்த காரணம் என்ன? நரசிங்கம் ஏற்கனவே அந்த காலத்தில் சிங்கங்களை வந்து அந்த ஊரில் இருந்ததுனால நரசிங்கம்பட்டின்ட்டு ஒரு ஐதியமாக இப்போ ஊர் வச்சுருக்காங்கன்னு பெரிய ஆளுங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கோயில், மலை கோவில், அதை வச்சு தான் அந்த ஊர் எல்லாமே அங்கேக்குள்ள பக்கத்தில் கிராமம்லாம் வந்து சாமி கும்பிட்டு இதுங்களை வழிபாடு பண்ணி போவாங்க. இந்த கோவில் தான் இந்த ஊருக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஊரில் முதல்ல சிங்கம் இருந்திருக்கு பூசாரி. ஆமாம், அந்த பூசாரி. அப்புறம் கோயில் மந்தைன்னு ஒன்று பொதுவான ஒரு 5 கிராமத்துக்கு சேர்ந்த அளவுகளோட கட்டுப்பாடு மந்தை, ஒரு மந்தை ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு. அது ரெண்டுமே முக்கியமானது. நரசிங்கம்பட்டிக்கு வரலாறு இதுதான். ஐயா ஐயா சொல்றது கரெக்ட். கரெக்ட்டுங்களா? ஐயா சண்முகம் சார் நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதேதான் அவர் சொன்ன காரணங்கள் கரெக்ட், எல்லாம் கரெக்ட் தான், உண்மையானது. சிங்கம் கண்டிப்பாக இருந்திருக்கு. உறுதி. சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 1. சிங்கம் 1. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து 2 இப்போதான் ரிலீஸ். ஓ சரி, ஓகே. எந்தது? கண்டிப்பாக சிங்கம். உண்மைதான். ஓ இதுதான் காரணம். கரெக்ட். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பேரே சிங்கம் கூட்டம். அல்லப்பா, சிங்க கூட்டம், வவ்வா கூட்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிங்கம் கூட்டம். இப்போ சௌராஷ்டிராலாம் லகுடுவா அது இதுன்னு வீட்டு பேர் வச்சுக்கிறாங்க. சரி சரி. அதனால எங்களுடைய கூட்டம் சிங்கம் கூட்டம். சிங்க கூட்டம். இங்க பாருங்க, சிங்கம்பட்டியில சிங்க கூட்டம் அப்படின்னு. இல்லை நான் இளங்கிப்பட்டி. இதில் இந்த கோயிலில் சம்மந்தப்பட்டவங்க. இந்த கோயிலுக்கு வருவாரு சம்மந்தப்பட்டவங்க. ஆனா இவரோட வீட்டு பேரு சிங்க கூட்டம். சிங்கம் கூட்டம். இந்த உங்க வீட்டுல யாரு உண்மையான சிங்கம், நீங்களா இல்ல உங்க தாத்தா? எங்க தாத்தா முதியோர். எங்க முதியோர் பேரே சிங்கப்பனம்பலம். சிங்கப்பொன்னம்பலம். சிங்கப்பன் அம்பலம். சூப்பருங்க ஐயா சொல்றேன். உங்களுக்கு கோவம் வருமா? எப்போ வருமோ அப்போ வரும். இப்போ சிங்கம் மாதிரி கத்துங்க பாப்பா. நீங்கள்லாம் நரசிங்கப்பட்டி. இந்த நரசிங்கப்பட்டின்ற பேர் எதுக்காக வந்து காரணம் தெரியுமா? அவர்லாம் வெளியிருக்காரு. அப்போ ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னார்ல, அந்த காலம் சின்ன ஆளு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. சிங்கம் வந்து மண்ணை மணந்து பார்த்துருந்துருக்கு. சிங்கம் வந்து மண்ணை மோந்து பார்த்து. ஆமாம், அதனால நரசிங்கம்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறது. ஆமாம், அதனால அதில் வந்து ஆளுக வகையெல்லாம் தனியால் பிரிஞ்சு இருக்காங்க. சிங்கம் கூட்டம், பூசாரி கூட்டம், அம்பலாங்கூட்டம், அப்படி வகையெல்லாம் நிறையா பிரிஞ்சு. நீங்கள் எந்த கூட்டம்? நாங்கள் பூசாரி கூட்டம். நீங்கள் பூசாரி. ஐயா வந்து பூசாரி கூட்டம். நீங்கள் என்ன கூட்டம்? நான் எஸ்சி. நீங்கள்? நாங்கள் மாஸ்டர். நீங்கள்? சரி, ஓகே. நரசிங்கப்பட்டி வந்தது காரணம் இது ஐயா சொல்கிறது தானே? ஊர் தலைவர் சொன்னார், அதே தான், அதுதான் காரணம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே தான் சார், நரசிங்கம்பட்டி தலைவர் சொன்னது சார். நரசிங்கம்பட்டி தலைவர் சொன்னது தான். அவர் தலைவர் சொல்ல பேச்சுக்கு யாருமே மறு பேச்சே இல்லை. தலைவர் சொல்கிறது அதே தான். அதே சார். சரி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச நடிகர் யார்? சூர்யா.
பிரசாந்த் சார். நீங்கள் அவருக்கு பிடிச்சதா எல்லாத்துக்கும். யாருக்கு தலைவர் பிடிச்சதா? இந்த தலைவர் சின்ன தலைவர் பிடிச்சது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நரசிங்கப்பட்டி அப்படின்ற ஊர் படத்துக்கு பேர் காரணம் வசந்த் டிவியில் 8:30 மணிக்கு ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரை பற்றி மட்டும் இல்லை எல்லா ஊரை பற்றியும் அதோட விசேஷங்கள் அதோட டீட்டெயில் எல்லாமே தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்மளும் கேட்டோம், அவர்களும் சொன்னார்கள். இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம் வாங்க. நரசிங்கம்பட்டி அப்பெயர் வர காரணம் என்ன? மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது நரசிங்கம்பட்டி என்னும் இச்சிற்றூர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் கூலி தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இனி இவ்வூருக்கு நரசிங்கம்பட்டி என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக பட்டி எனும் சொல் முல்லை நிலத்து ஊர்களை குறிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பட்டிகள் காணப்படினும் பாண்டி நாட்டு பகுதியான மதுரை மாவட்டத்தில் அவை அதிகம் காணப்படுகின்றன. அவ்வகையில் திருமாலுடைய 10 அவதாரங்களுள் ஒன்று நரசிங்க அவதாரம். நரசிங்கம் என்பது மனித உடலும் சிங்கத்தின் தலையுமுடைய வடிவமாகும். அவ்வாறு சிங்க முகத்தால் ஆன மூர்த்தியை நரசிங்க மூர்த்தி என போற்றுவர். அவ்வகையில் திருமாலின் அவதாரங்களுள் ஒன்றான நரசிங்கத்தின் பெயரோடு பட்டி எனும் சொல் இணைக்கப் பெற்று இவ்வூர் நரசிங்கம்பட்டி என சிறப்பு பெயர் பெற்று விளங்குகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். நரசிங்கம்பட்டிக்கு ஏன் இந்த பேர் இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? மதுரைக்கு அருகில் உள்ள வெள்ளரிப்பட்டி. என்ன வெள்ளரிப்பட்டி? வெள்ளரின்னா அந்த வெள்ளரிக்காய் இருக்க அது நிறைய விளையிற பட்டியோ. அந்த ஊரில் வெள்ளரிக்காய் மட்டும்தான் விளையுவேன். ஏன் வேறு காய் விளையாதா? பறவைங்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், தேங்காய், மாங்காய் விளையாதாயா? இந்த வெள்ளரிக்காய் மட்டும்தான் விளையுமா? வெள்ளரிப்பட்டி. வெள்ளரி கொல்லை அப்படின்னா ஓகே, வயல். பட்டினா அது ஊருயா. இப்போ ஊர் முழுக்க வெள்ளரிக்காயா? வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னவா இருக்கலாம்? வெள்ளருக்கம்பட்டி. வெள்ளை இருக்கு இல்லையா? எருக்கஞ்செடி இருக்குல்ல, அதில் வெள்ளை இருக்கஞ்செடியில் தான் பிள்ளையார் செய்வாங்க. அது வெள்ளருக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளருக்கஞ்செடி வேர்லேருந்து எடுத்து அதில் பிள்ளையார் உருவம் செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பு. அதை வழிபடுவாங்க. அப்போ வெள்ளருக்கம்பட்டி, வெள்ளருப்பட்டி, அது முடிய மருவி வெள்ளரிப்பட்டியாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அந்த ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்போம். நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து வெள்ளரிப்பட்டி. வெள்ளரிப்பட்டின்ற ஊரில் தான் இருக்கும். இந்த வெள்ளரிப்பட்டியில் என்ன ஃபேமஸாக இருக்கும்? நிறைய வெள்ளரிக்காய் இருக்குமா? அதனால தான் வெள்ளரிப்பட்டின்னு ஒரு பேர் வந்ததோ அப்படின்னு எனக்கு ஒரு வியூகம். பட் ஆனால் இருந்த மக்கள்கிட்ட இந்த வெள்ளரிப்பட்டி அந்த பேர் வர்றது காரணம் என்ன நம்ம கேட்போம். அண்ணா உங்கள் பேர் என்ன? நாங்கள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கேபோலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் பேர்? நம்ம பேர் ராமலிங்கம். பெருமாள். கல்லாணை பாண்டியன். ஓகே. ஆனால் வெள்ளரிப்பட்டி அப்படின்ற இந்த ஊர் பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணா? வெள்ளரி கம்மாயின்ட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கண்மாய் இருக்குது. வெள்ளரி கண்மாய். சரி. அது வந்து அந்த கம்மாயை சார்ந்து வெள்ளரிப்பட்டி இந்த நகர் உருவாக்கிக்கிறனால அந்த ஊர் வெள்ளரிப்பட்டி என்று வந்திருக்கலாம்னு நாங்கள் கருதுகிறோம். ஓகே. இங்கே வெள்ளரி கம்மாயெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால வெள்ளரிப்பட்டி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்றீங்க நீங்கள்? அதே சார். அதே அவங்க சொன்னதே உண்மை. நீங்கள் தண்ணி இல்லாத காலத்தில் வெள்ளரி கம்மாய்க்குள்ள வெள்ளரிக்காய் பயிரிடுவாங்க. சரி சரி சரி. அதான் ரீசன் முதல்ல வெள்ளரின்ட்டு வந்து. ஓ சரி அண்ணா, வணக்கம் வணக்கம். அப்படின்னு அதே தாங்க. तुम आपको बोलो वही बोल रहा हूँ क्या बोलेगा मैं? వెల్లరిపట్టి क्या? వెల్లరిపట్టి मेरे को मालूम नहीं इधर ना. వెల్లరిపట్టి क्या? వెల్లరిపట్టి అంటే ఏమి తెలుసా మీకు? తెలీదు. நீங்கள்? வெள்ளரிப்பட்டியில் வந்து பெரிய கம்மா ஒன்று இருக்குது. சரிங்க. அது வந்து பாசனம் வந்து அதிகம் இருக்குது. ஓகே. அந்த பாசனம் அதிகம் இருந்து அங்கே ஒரு செடி, இந்த ஆதாரன்ற ஒரு செடி முளைச்சதுனால சரி நிறைய விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை கவர்மெண்ட் வந்து சீர்படுத்துறதுக்கு நீங்கள் அந்த இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா வெள்ளரிப்பட்டி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த கம்மாயை வச்சு தான் அந்த அதிக பாசனம் உள்ளதுனால அது ஒரு அதாவது இவங்க என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வெள்ளரி கம்மாய் வந்து இங்கே இருந்திருக்கு,
வெள்ளரிக்காயில் உற்பத்தி ஜாஸ்தியாக இருந்தது, அதனால வெள்ளரிப்பட்டி அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்னங்க? நாங்கள் அலங்காண்டு. நீங்கள் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெள்ளரிப்பட்டி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம தெரிஞ்ச வெளியூர். இந்த கூழ் கடையில் வந்து இந்த வெயிலுக்கு எதமாக ஒரு ரொம்ப குழுன்னு கூழ் வித்துட்டு இருக்காங்க. இந்த கடையில் சாப்பிட வந்திருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம், உங்கள் பேர்? மணிகண்டன். வணக்கம். வணக்கம். பாலமுருகன். வணக்கம். முருகேசன். முன்னமலை. சுமன். சித்திக். சுரேஷ். அண்ணே, இந்த கூழ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பாடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. இதுக்கு காரணம் இந்த கூழ் தானே? ஓகேண்ணே. அண்ணா, வெள்ளரிப்பட்டி அப்படின்ற ஊர் இந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணே? தெரியுமா? அண்ணன் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது. அண்ணா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம். அண்ணா, இப்போ வந்து வெள்ளரிப்பட்டி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணே? இது வெள்ளரைப்பட்டி தான். வெள்ளரைப்பட்டி ரை வரும். வெள்ளரை நிகமம்ன்றது இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது. சரிங்க. அங்கே தான் நாங்கள் முன்னோர்கள் குடியிருந்திருக்கோம். சரிங்க. புலன்பெயர்ந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி இங்கே வந்திருக்கோம். ஓகே. இது வந்து புஞ்சை காடாக இருந்தது. சரிங்க. அதை நஞ்ச நிலமாக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்துட்டோம். ஓ, நஞ்ச நிலமாக்கிட்டு இங்கே குடிபெயர்ந்து வந்தாச்சு. இதுதான் இதனுடைய ஹிஸ்டரி. இது 5th centuries ரெக்கார்ட். 5th centuries-ஓட ரெக்கார்ட் இப்போ ரெக்கார்டில் இருக்கு. காட்டி ஆக்சுவலாக இந்த இடத்து பேர் வெள்ளரைப்பட்டி. வெள்ளரைப்பட்டியை வந்து காலப்போக்கில் வெள்ளரிப்பட்டி அப்படின்ற மாதிரி பேர் வந்துருச்சு. இங்கே வந்து வெள்ளரி கம்மா இருந்தது அப்படின்னு. வெள்ளரை கம்மான்றது தான் அந்த மேல் பகுதி, நீர்பிடிப்பு பகுதி. சரி சரி சரி. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 MCFT, ஒரு 5000 ஏக்கர் விளையும். 5000 ஏக்கர். ஐயா சொல்கிறது வந்து இப்போவும் 5th century ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டு இருக்குன்றாங்க. இது வந்து ஆக்சுவலாக வெள்ளரைப்பட்டி, இங்கே வெள்ளரி கம்மாய்ங்கெல்லாம் இருந்ததுனால வெள்ளரைப்பட்டி அப்படின்ற பேர் வந்து காலப்போக்கில் வெள்ளரிப்பட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா? இன்னொரு குரூப் இருக்குது, அந்த குரூப் கிட்ட கேட்போம். ஆமாம், உங்கள் பேர் என்னம்மா? கருப்பாய். கருப்பாய். உங்கள் பேர்? சண்முகராஜன். சுப்பிரமணியன். திருப்பதி. அலமுத்து. நெடுஞ்சேரி. ராஜபாண்டியன். பாண்டியராஜன். சரவணன். ஓகே அண்ணே, இந்த வெள்ளரிப்பட்டி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது முன்னோர்கள் வந்து இங்கே வந்து ஒரு சில காலத்தில் வறுமையாக இருந்திருக்கு. சரிண்ணே. இருக்கும்போது அந்த வெள்ளரி கம்மாயில் வந்து வெள்ளரிக்காய் பயிரிட்டுருக்காங்க. சரிண்ணே. இப்போ வெள்ளரி பயிரிட்டு ஃபேமஸ் நம்ம ஏரியாவிலேயே வந்து ரொம்ப புகழ்மிக்க காய்கள் நிறையா விளைஞ்சு வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்ணதுனால வெள்ளரிப்பட்டி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அதாவது வெள்ளம், அதாவது காற்றாற்று வெள்ளம் வருது பாருங்கள், அதனால் வந்து அந்த கம்மா வந்து அவ்வளோ பெரிய கம்மாயாக இருந்து அந்த வெள்ளத்தை புறம் தாங்கி அதை வெள்ளம் அரிக்காதபடி தடுக்கப்பட்டு அந்த கம்மா கரையில் புளியமரம் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது தடுக்கப்பட்டு அந்த வெள்ளம் அந்த வியர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வழியாக அதே மாதிரி அது வழியாக அதாவது கலுங்கு அந்த ஓவராக வரக்கூடிய ஓவர் ஃபுல் வாட்டர் அது வழியாக வந்து பாதுகாப்பாகவும் இருந்து வெள்ளம் அரிக்காத கம்மாய். ஓ சரி சரி சரி. வெள்ளரி கம்மாய் அப்படின்றது வெள்ளம் அரிக்காத கம்மாயும் இருக்குது. வெள்ளரிக்காய் விவசாயம் பண்ண இந்த மாதிரி நாள் வருதுக்காங்க. வெள்ளம் அரிக்காத கம்மாய் இருந்ததுனால வெள்ளரிப்பட்டி அப்படின்ற மாதிரி பேர் வந்து. தகவல் வந்து எக்கச்சக்கமாக அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தகவலை விட இன்னும் ஜாஸ்தி தகவல் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வசந்த் டிவியில் 8:30 மணிக்கு ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ இந்த ஊரை பற்றி என்ன தகவலோ சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. ரொம்ப நன்றிங்க, தகவல் தந்தவங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நம்மளும் கேட்டோம், அவங்களும் சொன்னாங்க. ஆனால் அந்த எருக்குங்கிற சமாச்சாரம் வரல. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம் வாங்க. வெள்ளரிப்பட்டி அப்பெயர் வர காரணம் என்ன? மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வெள்ளரிப்பட்டி என்னும் இச்சிற்றூர். இங்குள்ள பெரும் பகுதி மக்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர். இனி இவ்வூருக்கு வெள்ளரிப்பட்டி என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் மாங்குளம் மீனாட்சிபுரத்தை சார்ந்த பெருமாள் மலையின் அடிவாரத்தில் இந்த ஊர் அமைந்துள்ளது. பொதுவாக காடும் காடு சார்ந்த நிலப்பகுதிகளையும் உள்ளடக்கிய ஊரின் பெயர்கள் பட்டி என அடைமொழியிட்டு வழங்கப் பெறுவது வழக்கம். அவ்வகையில் தற்போது வெள்ளரிப்பட்டி என அழைக்கப்பெறும் இம்மலையின் அடிப்பாகம் வெண்ணிறமானது. வெண்ணிறமான பாறை வெள்ளரை என்று பெயர் பெறும். அதனை சார்ந்து ஊர் அமைந்துள்ளதால் அப்பாறையின் பெயரிலேயே ஊரும் வெள்ளரைப்பட்டி என வழங்கப் பெற்றது. வெள்ளரைப்பட்டி என்னும் ஊரின் பெயரே காலப்போக்கில் மக்களின் பேச்சு வழக்கில்
வெள்ளரிப்பட்டி என வழங்கப்பெறுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம், உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஊர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? மதுரைக்கு அருகில் உள்ள சூரக்குண்டு. அடேங்க அப்பா, நமக்கு தெரிஞ்ச குண்டெல்லாம் வத்தலை குண்டு, அணுகுண்டு, இந்த குண்டு தான். இது என்ன குண்டு? சூரக்குண்டு. சூரன்னு ஒரு மரம் காட்டில் இருக்கும், இலை முழுக்க முள். தெரியாதனமாக நீங்கள் அப்படி கையை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் கையை கிழிச்சி ரத்தம் வர்ற வரைக்கும் பதம் பார்க்காம விடவே விடாது சூரை. அவ்வளவு கொடுமை. அப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்கள் ஊரில், இதுக்கு பேர் தான் சூரைன்னு. சூறையான்னு இப்படி இலையை தொட்டாங்க, அவ்வளோதான், அடுத்த நிமிஷமே ரத்தம். தொட்டதுக்கே ரத்தம் வருதுன்னா அதில் போய் முட்டுனா கதி என்னன்னு யோசிங்க நீங்கள். அப்படி ஒரு மரம். அப்போ சூறை குண்டுன்னா சூறையே தாங்காது, இதில் குண்டு இருந்தால் என்ன ஆகுறது? இப்போ குண்டுன்னா இங்கே என்ன? குண்டுனா ஊர், சூறை மரங்கள் நிறைந்த ஊர், சூறைக்காடு நிறைந்த குண்டு. குண்டுன்னா மலை இல்லை உயரமான ஒரு இடம்னு வச்சுங்க, மேடு குண்டு. அப்போ இந்த சூறை மரங்கள்லாம் இன்றைக்கி இருக்குதா? எப்படி இருக்கும்? தொட்டாலே முள் குத்துது, அதை விட்டு வைப்பானா? வெட்டி வைப்பேன். இருந்தாலும் சூறைங்கிற பெயர் போல. வாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். இப்போ நான் வந்திருக்க ஊர் வந்து சூரக்குண்டு. நீங்கள்லாம் வெடிகுண்டு, அப்புறம் அணுகுண்டு இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சூரக்குண்டு அப்படின்னு அந்த சூரக்குண்டு மக்கள்கிட்ட போய் கேட்போம். ஆனால் வணக்கம், உங்கள் பேர் என்னண்ணே? பெருமாள். 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 உங்கள் பேர்? புசாரி. லக்ஷ்மணன். சின்னடையன். சொக்கர். சுப்பையா. ராமமூர்த்தி. ராகுல். ராமசாமி. அண்ணா, இந்த சூரக்குண்டு அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது? அது காரணம் தெரியுமா? அதை முழுமையாக பெரியவங்க தான் சார் கேட்கணும். பெரியவங்க யார்? இவரா? அவங்கள கூட கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள். சூரக்குண்டு. சூரக்குண்டு அப்படின்னு சூரக்குண்டு வருஷத்துக்கு 2 விசேஷம் நடத்துவோம். வருஷத்தில் விசேஷம் நடத்துவோம். புரட்டாசி பொங்கல் சரி திருவிழா இது நடத்துவோம். குண்டெல்லாம் வைப்பீங்களா? இப்போ குண்டெல்லாம் வைக்கல. அர்த்தம் என்ன? அதுக்கான பேர் காரணம் என்ன சொல்லுங்கள். இது சூரம் பத்தைகள் நிறைய இருந்து ரொம்ப காலத்தில் இருந்திருக்கு. 1000 ஆண்டுக்கு அப்பா அதனால சூரக்குண்டு மருவி வந்திருக்கு. சூரப்பத்தைகள் இருந்திருக்கு. ஆமாம், சூரக்குண்டு. ஓஹோ, சரி. சூரக்குண்டுக்கு இதுதான் காரணம்ன்றீங்க. சூரக்குண்டில் இன்னொரு சைடு வந்து நிறைய பெரியவங்க இருக்காங்க, ஊர் பெரியவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். ஐயா உங்கள் பேர்? எஸ் கருப்பணன். கருப்பண்ணன். உங்கள் பேர்யா? குட்டா கருப்பண்ணன். குட்ட கருப்பண்ணன். இவர் கருப்பணன். கருப்பணன். குட்டா கருப்பண்ணன். குட்ட கருப்பண்ணன். உங்கள் பேர்? சி ராஜா. உங்கள் பேர்? எஸ் வீரனன். என் பேர் கண்ணன். எம்.கே. கருப்பணன். ராமமூர்த்தி. அரசப்பன். கே. தமிழ். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க இங்கே? விவசாயம். விவசாயம். எல்லாருமே விவசாயமா? இப்போ சூரக்குண்டு அப்படின்ற பேர் வந்தது காரணம் என்ன தெரியுமா? அது பெரிய சார் சூரக்குண்டு. சூரக்குண்டு என்பது பெரிய வரசான ஊர். வரசான ஊர். ஆமாம், வேகமான ஊர். வீரர்கள், மாடுபிடி வீரர்கள், எல்லா கபடி எல்லாத்துலேயும் பெரிய வீரர்கள். அதனால உருவாயிருக்கலாமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் சார். மாடு அப்படிதானா? அப்படிதான் நினைக்கிறோம். நீங்கள்? ஆமாம் சார். அதாவது சூரக்குண்டு அப்படின்னா இங்கே வந்து நிறைய வீரர்கள், வீர சூரர்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த வீர சூரர்கள்லாம் குண்டு குண்டா இருந்தாங்களா? இருந்திருக்காங்க. நல்ல திடகாத்திரமா இருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப திடமான இருக்காங்க. நிறைய சூரர்கள்லாம் குண்டு குண்டா இருந்திருக்காங்க. அதனால அந்த ஊருக்கு வந்து சூரக்குண்டு அப்படி வந்ததுன்னு ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. பெரிய ஆளு சொல்லியிருக்காங்க. வீரம்ன்றது மறுபெயர் சூரம். ஓ, அதுதான் சூரக்குண்டு. ஓகே. வீரமான வாலிபர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஒரு விளையாட்டு வீர தீர செயல்கள் எல்லாமே இவங்க முன்னுக்கு வந்து நிற்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம சூரக்குண்டு தான் விளையாட்டில், மஞ்சட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம ஊர் தான் ஃபேமஸ். மஞ்சு விரட்டு எல்லாத்துலேயுமே, எல்லா இடத்துலையும், கபடி எல்லா இடத்துலையும் சூரக்குண்டுலேருந்து ஆள் போனால் தான் அங்கே வெற்றி நிச்சயம். எல்லாம் அந்தளவுக்கு வீரமானவங்கள்லாம் இருக்கிறது சூரக்குண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சூரக்குண்டில் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கோழி. இந்த மாதிரி கோழியை நான் பார்த்ததில்லை. இதை பிடிக்க போகிறேன். நீங்கள் சூரக்குண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள். சரி, பரவாயில்ல, வாங்க. அந்த ஃபேமிலி நிற்குது, அந்த ஃபேமிலி கிட்ட போவோம். அக்கா வணக்கங்க. உங்கள் பேர்? மோகனா. மங்கையர்கரசி. பிரபா. அண்ணா? முருகன். பிரபா. ஓகே. யார்? 2 பிரபா இருக்கீங்களா இங்கே? ஓகே. அண்ணா என்ன பண்ணுறீங்க? விவசாயம். விவசாயம். நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. நீங்கம்மா? விவசாயம். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைச்சிங்களா? இன்றைக்கி என்ன சமையல்?
சாம்பார். சாம்பார். தொட்டுக்கு என்ன? அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொரியல் வேணாம், எனக்கு வந்து வெஜிடேரியன் வேணாம். நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேம்மா. அண்ணே, சூரக்குண்டு அப்படின்ற பேர் எதுக்காக வந்து காரணம் தெரியுமாண்ணே? உங்களுக்கு தெரியுமாம்மா? உங்களுக்கு? பெரியவங்களுக்கு தான் தெரியும். பெரியவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பெரியவங்களா சின்னவங்களா? நாங்கள் ரெண்டுக்கும் நடுவேன். ரெண்டுக்கும் நடுவேன் பேச்சு. நீங்கள்? எங்களுக்கு தெரியாது. சரி, அதாவது இப்போ கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, சூரக்குண்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப வீர சூரர்கள். அதாவது விளையாட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. கபடி, மஞ்சு விரட்டு எதுவாக இருந்தாலும் வீரர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. வீரனுக்கு அடுத்த பேர் வந்து சூரன். ஸோ அந்த சூரக்குண்டு அப்படின்னு தான் பேர் வந்துச்சு. இந்த சூரர்கள்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருப்பாங்க, அதனால சூரக்குண்டு அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மை. அது உண்மையா இருக்குமா? உண்மைதானே? உண்மைதானா? ஓகே. இது இன்னும் மேலும் உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் தினம் வசந்த் டிவியில் ஊரும் பேரும் அப்படின்னு நிகழ்ச்சி 8:30 மணிக்கு வருது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஊர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊருக்கு அந்த ஊரை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க, விஷயத்தை தெரிஞ்சுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அக்கா, உங்கள் சாப்பாடு தட்டு எங்க? அங்கே இருக்கா? போய் சாப்பிடுங்க. நம்மளும் கேட்டால் அவங்களும் சொல்கிறாங்க, சூரனா என்ன அப்படின்னு விளக்கமாக வரல. சூரப்பழுக்குமாங்காட்டுக்குள்ள அதை சூழ்ந்து பறிக்கவும் நாளாச்சே, சூரப்பழம் போல எங்கள் ஐயாவுக்கு சூரத்தனத்தை பாருங்கடி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. அப்போ பழத்துலேயும் முள் இருந்திருக்கு, அது சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அப்போ அது வந்து கண்டிப்பாக ஆளை அடிக்கும், ஆளுக்கு வந்து துன்புறுத்தும். அப்படி. சரி, வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம். சூரக்குண்டு அப்பெயர் வர காரணம் என்ன? மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சூரக்குண்டு என்னும் இவ்வூர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இனி இவ்வூருக்கு சூரக்குண்டு என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக குன்று என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட ஊரின் பெயர்கள் தமிழகத்தில் பல உண்டு. பாண்டி நாட்டில் திருப்பரங்குன்றமும் தொண்டை நாட்டில் திருக்கழுக்குன்றமும் பாடல் பெற்ற மலைப்பதிகளாகும். ஆற்காட்டு நாட்டில் குன்றம் என்பது குணம் என மருவி வழங்கப் பெறுகின்றது. அதேபோல் குன்று என்பது குண்டு என்றும் வழங்கப் பெறுகின்றது. அவ்வகையில் சூரக்குண்டு என்னும் இவ்வூர் சூரன் ஒருவனால் உருவாக்க பெற்றது என்றும், இந்நிலப்பகுதி குன்றுகள் நிறைந்த பகுதியாதலால் இவ்வூர் முற்காலத்தில் சூரக்குன்று என்றே அழைக்கப் பெற்றுள்ளது. காலப்போக்கில் சூரக்குன்று என்னும் பெயரே மக்களின் பேச்சு நடைக்கேற்ப சூரக்குண்டு என வழங்கப் பெறுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம், உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு நாம் 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துட்டோம். இப்பொழுது நான் போட்ட விடுகதைக்கு நீங்கள் விடை சொல்லணும். விடுகதை என்ன போட்டேன்? தாளம் போடும் எழுத்து, தண்ணீருக்கு பகை எழுத்து, கடைக்கு போகும் எழுத்து, கண்ணீர்கள் விரும்பும் எழுத்து. மொத்தம் 4 எழுத்து, தனித்தனி எழுத்து. நான் சொல்லட்டா? தாளம் போடும் எழுத்து தை 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 தகட தை 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 தை. சரி. தண்ணீருக்கு பகை எழுத்து தீ 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 தீ, நெருப்பு. கடைக்கு போகும் எழுத்து பை 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 பைய பை பை எடுத்தால் கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும் எழுத்து பை. கண்ணீர்கள் விரும்பும் எழுத்து பூ. பூ விரும்பாத பெண்கள் உண்டா ஐயா? சரியா? சரியா சொல்லிட்டேனா? சரி, இன்றைக்கு 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம், வேற ஊருக்கு. அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை பெறுவதை நான்